எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் அவர்கள் பயங்கரமா ஒன்று குக் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சிலம்பரசன் டிஆர் வெர்சஸ் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஃபேஸ் ஆஃப் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சிம்பு வெர்சஸ் தனுஷ் அப்படிங்கிற ஃபேஸ் ஆஃபே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போல் இருக்கு. எஸ், அரசன் அதாவது வெற்றிமாறன், சிலம்பரசன் டிஆர், அனிருத் அப்படிங்கிற எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கூட்டணி இந்த படத்துல வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ அதனாலேயே படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வட சென்னை யூனிவர்ஸில் வருது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்ல வேணும், அது வந்து எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அரசன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்துடைய ஷூட்லாம் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி கோவில்பட்டி, மதுரை போன்ற இடங்கள் எல்லாம் படத்துடைய ஷூட் நடந்தது. இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து சென்னையில் நடக்க போகுதாமா. ஸோ சென்னை ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஷெட்யூல் வந்து திரும்பவும் கோவில்பட்டி பகுதிகளில் தான் வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ இந்த அரசன் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வந்து 3 டிஃபரெண்டான டைம் பீரியட்ல நடக்க போகுது. அதாவது 1980, 1992, 1995 அப்படிங்கிற அந்த 3 டிஃபரெண்டான காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால சிம்பு அவர்களுமே வந்து 3 டிஃபரெண்டான லுக்ல தான் இருப்பாரு. ஸோ இந்த அரசன் படத்துடைய கதைக்களம் அப்படின்னு பார்க்கும்போதுமே வந்து இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கபடி பிளேயர் சென்னைக்கு வந்து எப்படி ஒரு பெரிய கேங்ஸ்டரா மாறுறான் அப்படிங்கிறது தான் படத்துடைய கதைக்களமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்து படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோலாம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுலயுமே நம்ம வந்து சிம்பு அவருடைய அந்த டிஃபரெண்டான லுக்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அண்ட் அது போக அந்த கேங்ஸ்டர் சிம்பு அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து லைட்டா பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு இன்னும் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ப்ரோமோ வீடியோக்கு அப்புறம் வந்து இன்னொரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதா. ஸோ அவங்களுக்கான போர்ஷன் வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து எல்லாரும் என்ன நினைச்சோம் அப்படின்னா சிம்புவுக்கும் விஜய் சேதுபதிக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சமுத்திரக்கனி அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படத்துல வந்து வட சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த படத்துல இருக்கும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ராஜன் கேரக்டர்ல நடிச்ச அமீர் அவர்கள் இருக்காரு, அதுக்கப்புறம் செந்தில் கேரக்டர்ல நடிச்ச கிஷோர் அவர்கள் இருக்காரு, நானும் இருக்கேன், அதாவது சமுத்திரக்கனி அவர்கள். அது போக சந்திரா இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன், சந்திரா கேரக்டரும் இருக்காங்க, அதாவது ஆண்ட்ரியா அவர்களுமே இந்த படத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் சொன்னதா சமுத்திரக்கனி அவர்கள் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படமே வந்து ஒரு வட சென்னை யூனிவர்ஸ்ல வரக்கூடிய படம் அப்படிங்கிற போது இவங்க எல்லாருமே இந்த படத்துலயும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா தனுஷ் அவர்களுமே இந்த படத்துல வருவாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தனுஷ் அவர்களுக்கும் சிம்பு அவர்களுக்குமான ஃபேஸ் ஆஃப் படத்துல இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா படம் வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு பெரிய மேஜிக் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கறது வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொன்னாரு அப்படின்னு சமுத்திரக்கனி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை கேட்கும் போது அப்போ மேபி சான்ஸ் இருக்கு, அதாவது சிம்புவும் தனுஷ் இவங்க 2 பேருக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஃபீமேல் லீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சந்திரா இருக்கிறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா இந்த படத்துல சமந்தா அவர்கள் இந்த படத்துல வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. அது சம்பந்தப்பட்ட அப்டேட் எல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிம்பு வெர்சஸ் தனுஷ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அண்ட் இந்த அரசன் படம் பார்க்கறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். until then bye from விஜய் சங்கர். மறக்காம In and Out மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.